ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முதல் பருவம். அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்பிக்கைக்குரிய ஆசிரியர்களே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். மனமகிழ் பக்கங்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாடி ஆடி விளையாடி ஒருவரோடு ஒருவர் பழகிட ஏதுவாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முன்பழகு செயல்கள். அதில் என்ன இருக்குன்னா, நுண்தசை பயிற்சி. படிக்க, எழுத, ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் ஒப்பிட்டு பார்க்க, இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. வளர்ச்சி படிநிலைகள். அதில் ஒலி, வரி, எழுத்துக்களோடு ஒலியை ஒப்பிட்டு பார்த்தல். அதுக்கப்புறம் எழுத்துக்களை அடையாளம் காணல். ஒலித்து பழகி எழுதுறதுக்கான பயிற்சி வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் வந்து பட காட்சி மூலமும் கதைகள் வழியாகவும் உயிரெழுத்துக்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மெய் எழுத்துக்களில் சிந்தனையை தூண்டுற வகையில் புதிர்களை கொடுத்து மெய் எழுத்துக்களை குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எழுத்தோவியங்கள். எழுத்தோவியங்களில் வண்ணம் தீட்டுறது, அப்புறம் கோடு மூலமாக குழந்தைங்க பயிற்சி செய்கிறதுக்கானதை கொடுத்துருக்காங்க. உயிர்மை எழுத்துக்கள் அறிமுகம். அதில் வந்து படசுழல் கதைகள் மூலமாக உயிர்மை எழுத்துக்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. சொல்லோவியம், மறைந்துள்ள எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி அதில் கொடுத்துருக்காங்க. இணைத்து சொல்வோம். உயிர்மை எழுத்தையும் மெய் எழுத்தையும் குழந்தைங்களுக்கு இணைச்சி அவங்கள எழுத, அதை ஒலித்து பழகி அவங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இது இதில் கொடுத்துருக்காங்க பயிற்சி. பாடல்கள். குழந்தைங்களுக்கு வந்து எளிமையான வகையில் சந்த நயமிக்க பாடல்களை இதில் கொடுத்துருக்காங்க. புதிர்கள். குழந்தைங்க வந்து எப்போவுமே தன்னை சுற்றி உள்ளது, அப்புறம் உண்மையை வந்து தேடி கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கான பயிற்சிகளை குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கதைகள். கதைகளில் வந்து பிக்சர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. குழந்தைங்க அவங்களாவே அதை கற்பனை செஞ்சு அந்த கதையை வந்து சொல்லணும். வந்த பாதை. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் படித்ததை குழந்தைங்களுக்கு திரும்பவும் நினைவு கூறுதல். இது வந்து பாடத்தோட தலைப்பு. இதில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த பாட்டு மட்டும்தான் இருக்குது. இது எல்லாமே எக்ஸசைஸ் தான் இருக்குது. இதில் அம்மா இங்கே வா வா இந்த பாட்டை எழுதுனது வந்து மேவி வேணுகோபாலனார். அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு, உன்னை போன்ற நல்லார் ஊரில் யாவர் உள்ளார், என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை, ஐயமின்றி சொல்லேன் ஒற்றுமை என்றும் பலமே, ஓதும் செயலே நலமாய் அவ்வை சொன்ன மொழியாய் அக்தே எனக்கு வழியாம். இதோட ஆசிரியர் மே வி வேணுகோபாலனார். அப்புறம் இன்னொரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதோ பாராய் குதித்து குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய், அசைந்து அசைந்தே செல்லும் ஆனை இதோ பாராய், பறந்து பறந்து போகும் பருந்து அதோ பாராய், நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை இதோ பாராய், தத்தி தத்தி போகும் தவளை அதோ பாராய், துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாராய். இது வந்து அள வள்ளியப்பா. இதோட ஆசிரியர் பேர். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ இந்த 2 பாட்டு தான் இருக்குது. எல்லாமே எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். டேர்ம் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.